குழந்தைகள் எதையாவது சாதிக்கணும்னு கட்டாயமே இல்லை. ஒரு குழந்தை குழந்தையாக இருப்பதே ஒரு பெரிய சாதனை. அதுக்கு மேல என்ன சாதனை வேணும்? நாம அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்னே நினைச்சிட்டு இருக்கோம்ல. நாம அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். ஷேரிங்க, கேரிங்க, உணர்வுகளை நேர்மையா வெளிப்படுத்துறது. பெரியவங்க நம்ம எவ்வளவு ஃபேக்கா இருக்கோம்ல, உள்ளுக்குள்ள பயங்கர கோபமா இருக்கும். இல்ல பாப்போம் சார், மினிஸ்டர் சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் அன்னைக்கே நினைச்சேன் சார் நீங்க தான் வருவீங்கன்னு. இப்ப என்னுடைய குழந்தைங்க 2 பசங்க. 2 குழந்தைகிட்டே நீங்க எப்போ போய் கேட்டாலும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு எங்க போய் கேட்டீங்கனாலும் என் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் அப்பாவா இல்ல, அதெல்லாம் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு குழந்தை ஏன் ஃப்ரெண்டுன்னு சொல்லுது? அப்பா அம்மாவை அந்த குழந்தை சூஸ் பண்ணிச்சா, நீங்க யாரை சூஸ் பண்ணீங்களா? புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தாயும் தந்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசிரியரும் இருந்து விட்டால் அந்த குழந்தைக்கு வேற என்னங்க வேண்டும்? புரிதல் தாங்க இங்க வேண்டும். அவனுக்கு நான் இந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன் சார், அவனுக்கு நான் வேன் போட்டிருக்கேன் சார், அவனுக்கு இவ்வளவு செலவு பண்றேன் சார், யோகா கிளாஸ், கராத்தே கிளாஸ், பெயிண்டிங் கிளாஸ், செஸ் கிளாஸ், இத்தனை கிளாஸ் அந்த டீச்சரே போக மாட்டாங்க. அந்த சின்ன பையனை போட்டு அனுப்பி சோசியல் பிரஷர்ல எவ்வளவு பண்றதுக்கு பதிலா நீங்க கொஞ்சம் வீட்டுல அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, குழந்தைக்கு நீங்க நல்ல தாயும் தந்தையும் இருப்பதற்கு முன்பு ஒரு நல்ல நண்பனாக, பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டும்.